ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னா கேப்சிகம் வச்சு ஒரு சப்பாத்திக்கு அருமையான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேப்சிகம் நீல வாக்கில் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது வேர்க்கடலையே நீங்கள் கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கணுங்க. வேர்க்கடலை ஒரு 50 கிராம்ஸாவது நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். கடலை மாவு கொஞ்சம். ஸோ உங்களுக்கு தயிர் வேணும். இப்போது நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசினில் குடமிளகா போட்டாச்சு. அதில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வேர்க்கடலையை போட்டுருங்க. வேர்க்கடலை பொடிச்சு வச்சது போட்டுருங்க. அதிலே கடலை மாவு போட்டுருங்க. உப்பு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் நல்லா போட்டுருங்க. ரொம்ப ஈஸி ரெசிபிங்க இது. பேச்சுலர் பாய்ஸ் கேர்ள்ஸ் கெட் ரெடி. காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவைமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் எங்கம்மா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணுங்க. போட்டு இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலைங்க. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இந்த பெசரும்போது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஊறணும் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ மூடி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுருங்க. பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கு. இஞ்சி நிறைய நறுக்கி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட்டுங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு ஜீரகம் போட்டாச்சு. அதுவும் பொரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதில் இப்போது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அனைத்தும் போட்டு ஒரு வதக்கிடுங்க. வெரி ஈஸி கேர்ள்ஸ். ப்ளீஸ் ட்ரை அவுட். ஸோ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டு ஒரு கலக்குங்க. இப்போவும் தண்ணி ஊற்றலைங்க. இந்த இதுலேயே கேப்சிகம் நல்ல தண்ணி விடும். அந்த தண்ணியிலையே அழகாக வெந்துடும். ஸோ இப்போவும் தண்ணி ஊற்றலைங்க. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு வந்துச்சு. இப்போ பாதி வணங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெந்துடுங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி மட்டும் அதாவது தக்காளி அப்படியே இருக்கணுங்க. அந்த வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் லைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. ஸோ சூப்பராக வெந்துருச்சுங்க. தக்காளி பாருங்கள், தக்காளி அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? உடையில. இப்போ நம்ம தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த தயிர் இதோடு ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த தயிர் கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்க, அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். ஸோ வெரி குட் ரெசிபி ஃபார் சப்பாத்தி தாங்க. மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈஸியாக யாராச்சும் கெஸ்ட்டு டக்குன்னு வராங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ
ஸோ ஒன்ஸ் கொதிச்சோன்னே காமிக்கிறேன். ஸோ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மறுபடியும் ஒரு கலர்றேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கொதி வந்துட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ வெரி ஈஸி ரெசிபிங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.